டைரக்டர் எங்கன்னு கேட்டேன். இவன் பின்னாடி விழுந்துவேன், அப்பாவா அங்கே இல்லைப்பா அப்பா இல்லை டைரக்டர் எங்கன்னு அப்பாவா அப்படின்னு. சரி அந்த ஆர்டிஸ்ட் அந்த குழந்தையோட அப்பா உங்கள் அப்பா டைரக்டர் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டேன். உங்கள்கிட்ட இல்லை அப்பா அங்கே இருக்காரு. டேய் குட்டி பையா அப்பா கேட்குறா. டேய் டைரக்டர் சார் எங்கிறாண்டானே அன்கிள் அப்பா தானே அப்படின்ட்டு. டைரக்டர் வாங்க நேராக கூப்பிட்டு போட, அப்பா அங்கே இருக்காரு. யாரா அது? எங்கள் அப்பா. தம்பி யார் இவன்? நம்ம பையனே, என் பையன் சென்னையில் இருக்கான், இவன் யாரு? அண்ணே என் பையன் தானே. இது ஏன் தம்பி 6 மாதமாக சொல்லலை? 6 மாதமாக கேட்டனே தம்பி. அந்த பையன் எங்க, அந்த பையன் அவ்வளோனா கேட்டுக்கிட்டு பார்த்து அப்போ அந்த பார்த்துக்கெல்லாம் பார்த்துக்கு இதானே தம்பி. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் கதை சொல்லி ஓகே பண்ணது இந்த பையனுக்காதாடே, உங்களுக்காக ஓகே பண்ணலடே. என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை ஒன்று யோசிக்க முடியாதுண்ணே. நீ யோசிச்சு நான் போய் 4 இடத்துல உட்காந்து 2 கதையை எடுத்து ரொம்ப லேட்டாகுமே, வளர்ந்துருவியாவே இந்த சீசன்லேயே பண்ணி ஆகணும்னே. அட பாவி, அப்போ எனக்கு அந்த கை கொடுத்தது இந்த கதை வேறு மாதிரி வரும், சூப்பராக வரும், அப்படி வரும் இப்படி வரும். ஆனால் எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கான்னு. டே எல்லா குடும்பத்தோட உன் குடும்பத்தில் அப்படி ஒருத்தர் இருந்திருக்கா? உன் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தவனுக்காக இவன் கதை ரெடி பண்ணிட்டான். இது நமக்கு தெரியலண்ணே. அதுக்கப்புறம் சரி தம்பி எப்படியே நமக்கு ஒரு குழந்தை நடிக்கணும் அவ்வளோதானே. அது எந்த குழந்தை இன்னமும் நம்ம குழந்தைன்றப்போ கூடுதலாக எனக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி. 2வது சூப்பராக இருக்கு அப்படின்னு பின்னிட்டு அதே மாதிரி